கிட்டியது. பதறி எழுந்தார் எம்பிரான். அருகில் அமர்ந்திருந்த லட்சுமி கேட்கிறார், சுவாமி ஆழ்ந்த நித்திரையிலிருந்து தாங்கள் பதறி எழுந்த காரணம் என்ன? அம்மா லட்சுமி, அதோ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலிலே அமிர்தம் கடைந்தார்கள். சரி, தேவர் பங்கமாக அமிர்தம் பிறந்தாலும் அதை பொல்லாத அசுரர்கள் பறித்து கொண்டு ஓடுகின்றார்கள். அதனால நீங்க இப்ப என்ன செய்ய போகிறீர்? அதை தேவர்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு போறம்மா. சுவாமி என்ன சற்று பொறுங்கள். அசுரனோ முருக குணம் அடைத்தவன். சரி, முரட்டு சுவாகம் உடையவன். அவனிடத்தில் அமிர்தத்தை கொடு என்று கேட்டால் கொடுப்பானா? ஓங்கி ஒரு அடி தரம் மிச்சமா அமிர்தம் தர மாட்டான். அதை பார்த்த உங்க முகமும் பாவம் போன்று ஒரு முகம். எவ்வளவு தாராளமா கொடுங்கடான்னு கேப்பீங்க. கொடுப்பானா? அவன் தரவே மாட்டான். இது அமிர்தத்தை வாங்க வேண்டுமே. ஆனால் இவன் எதற்கெல்லாம் மயங்குவான் என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதர் மயங்க வேண்டுமானால் மயங்குவான் இரண்டே பொருளுக்கு தான் மயங்குவான். என்னெல்லாம்? ஒன்னு மது, இன்னொன்னு மாது. மது மாதுன்னு சொல்றீங்க. அம்மா தம்பி, இந்த மதுக்கு மயங்கிருவான்னு சொல்றீங்கல்ல, மது என்றால் என்ன? மது என்றால் உண்டவுடனே போதை வரும். பாத்துருக்கீங்களா? அப்படின்னா தம்பி உண்டுகிட்டே இருக்கான், அவனுக்கு ஒண்ணும் வரலையே. இப்பதானே குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிக்க 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 குடிக்கதான் மதி மயங்கும். தம்பி, அது என்னப்பா குடிக்க குடிக்க? நானும் பிறந்த நாளையில இருந்து இந்நாள் வரை குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். காலையில தண்ணி குடிக்கிறேன், அதுக்கடுத்த காபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன். அதெல்லாம் குடிச்சா போதையாகாது. அதுக்கும் ஒரு மருந்து இருக்குது. அது என்ன மருந்துப்பா? மது. அதாப்பா மது மதுங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் எதிர்த்த வீட்டு மதுக்குமார் தான். ஆமா, இது ஒரு சோம பானம்மா, சுகமா இருக்கக்கூடிய பானம். மற்ற பானங்கள் குடித்தா அவ்வளவு ரசிப்பு இருக்காது. இந்த சோமபானம் அறிஞ்சிட்டேன்னு வையி, அது ஒரு சைஸா இருக்கும். அதுக்கு பிறகுதான் மதி மயங்கும். ஆமா, பிராண்டா இருக்கும். இது என்னடா பிராண்டு? ஒரு 4 பிராண்ட சொல்லு பாப்போம். நிறைய பிராண்ட் இருக்கு. 4 பிராண்ட் மங்குன்னு சொல்லிரலாம், ஒரு விண்டேஜ்னு சொல்றா, ஒரு கனிபின்னு சொல்லிரலாம், ஒரு டைமண்ட்னு சொல்லிரலாம். அண்ணா தெரிஞ்சிருக்கு பாத்தியாளா? கண்டிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறான் பையன், பாத்திருக்கேன். அதானே, எனக்கு தெரியல அவனை பார்த்த உடனே. இதெல்லாம் கொடுத்தா ஒருவனுடைய மதியை மயக்க கொடு. சரி, அப்படி மதியை மயக்குவோமாதான் அந்த பாவம் நம்மை வந்துச்சே. அடுத்தால் ஒரு மாய சொன்னீர்களே மாது. ஆமா, மாது என்றால் என்ன? அதாவது மாது என்று சொன்னால் இந்த கண்ட உடனே போதை வரும். ஒரு பருவ பெண்ணம்மா, கண்ட உடனே போதும். ஆமா, டீனேஜ்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, 13ல இருந்து 14, 15, 16, 17, 18, 19 அந்த டீன் வரும் பத்தியா, அதோட முடிஞ்சு போகும். அது ஆமா, டீன்ல தான் நிக்கும். அப்படியா? அப்படி ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னு வச்சுக்க. சரி, அவன் ஒரு அதுல ஒரு கரங்கி 16 வயதுடைய பருவ பெண்ணாக சென்றால் அமிர்தத்தை பறிக்க ஏதுவாக இருக்கும் என்றதும் சரி. பெருமாளங்க எப்படி வருகிறவாருங்க? எப்படி? கண்ணன் ஒரு மோகினி போலாடா, கண்ணன் ஒரு மோகினி போலாடா, கருதைய சுரரிடம் வாரா, கருதைய சுரனிடம் வாரா, ஒரு மோகினி போல் வாரா, மாய கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கருதிய சூரரிடம் வாரா, கருதிய சூரரிடம் வாரா, கண்ணம் போலே நடைய சார கைகள் வீச்சா, சார கைகள் வீச்சா, கை வீச்சா, இடைய வள்ளோ நடந்து நடந்து செயலையால சுரரிடம் வாரா, செயலையால சுரரிடம் வாரா, வயதுடைய ஒரு பருவ பெண்ணாக வடிவெடுத்து சரி காலிலே ஜதகை அணிந்து கடற்கரை ஓரமா நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இவன் காலிலே அடிதறிய சதகையின் ஓசை ஜல் 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 என்றே ஒலி எழும்பியது. அம்மா, நான் அசுரர் காதில் எப்படி தெரியுமா கேட்டது? எப்படி? நில் 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 என்றே கேட்டது. ஆமா, நில் 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 அப்படி கேட்கணும். நில் 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 அப்படி கேட்கணும். அப்படி இந்த ஒலியை கேட்டான் பாருங்க. அந்த ஒலியை கேட்ட உடனே பாக்குறான், டே பொடியா, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? அம்மனே, என் காதுல சவுண்ட் கேக்குதுனே. எப்படி? ஜல் ஜல்னு கேக்குது. என் மனசுக்குள்ள நில் 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 பார் கவனின்ல சொல்லுது. என் காதுல எப்படி கேக்குதுனே. ஒலி வந்த திசை நோக்கி பார்வை திருப்புகிறார். ஒரு அழகான பெண் வருவதை கண்டா. அந்த பெண் நடந்து வர அழகு எப்படி இருக்குது பாருங்க. எப்படி? அளந்து அளந்து நடக்கும் அன்ன பச்சையை போல நடந்தாள், அளந்து அளந்து நடக்கும் அன்ன பச்சையை போல நடந்தாள், அளந்து அளந்து நடக்கும் அன்ன
பச்சியை போல நடந்தாள். அளந்து அளந்து நடக்கும் அன்ன பச்சிய போல நடந்தாள். அசையும் அங்கம் கண்டு அசையும் அங்கம் கண்டு அசுரன் மனோ மகிழ்ந்தாள். கூந்தல் அசைய செய்ய அவள் கூர்விழிகள் செய்ய கூந்தல் அசைய அசைய அவர் கோல்விழிகள் அசைய. கூந்தல் அசைய செய்ய அவள் கூர்விழிகள் செய்ய கூந்தல் அசைய அசைய அவர் கோல்விழிகள் அசைய. தோளிரண்டும் அசைய தோளிரண்டும் அசைய தோள்கள் எல்லாம் அசைய. அண்ணே என்ன அந்த பெண் நடந்து ஒரு அழகு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படின்னு இருக்குது? சும்மா அளந்து அளந்து கண்ண பச்சியாட்டு நடந்து வர்றாள். ஆமா, அன்ன டேய் பச்சி. அண்ணா, அன்ன பச்சின்னு சொல்றாளேடா. ஆமா. வாழைக்காயில போடுறாங்களா வாழைக்காய் பச்சி, ஆ. பப்படத்துல போடுறாங்களா பப்பட பச்சி, சரி. மிளகாயில கூட மிளகாய் பச்சி போடுறாங்களாண்டா. இந்த அன்ன பச்சிங்கிறது எதுலடா கிடைக்கும்? தம்பி, என்ன அன்ன பச்சி என்பது திங்கக்கூடிய பச்சி இல்ல, பிறகு அது ஒரு வகையான பறவை. பறவையா? ஆமா. அப்ப பச்சி இல்லையா? அது பச்சி இல்லம்மா, பறவை. அது அடே, பறவை பறவைங்க இப்பதாங்க ரெண்டு அண்ணன் பறவை அதுக்கு வந்து பேரு பச்சி, இதுக்கு பேரு பச்சி. இங்க ரெண்டு பறவை வந்துடா. ஆ. அது கருப்பாலாம் இருந்து அது அன்ன பறவை வந்து கருப்பா இருக்காது. அப்ப இது என்னது? இது வேற காக்காவா இருக்கும், ஆ. அது வெள்ளையா இருக்கும் அன்ன பறவைங்கிறது. அந்த பறவை ம். பூமியில் நடந்து வரும்போது காலை மின்னும் பின்னமாக வைத்து வைத்து இந்த பூமாதேவி நோகாவண்ணம் நடக்கும் என்பார்கள். அடி அதே போல்தாடா அந்த பெண் நடந்து வருகிறார். ஆமா, அவ பாதத்துக்கும் நோகாம நடந்து வராடா. பூமிக்கு நோகாம ஆ. அவ என்னையே பார்த்து வருகிறார். உங்களே பார்த்து வராங்களா? மட்டும்தான் பாக்குறா. அப்படி இல்ல, ஆ. அவ என்னதான் பார்த்து வர்றா. டேய், ம். நீ சின்ன பையன்டா. ஆமா, சின்ன பையனால தான் பாக்குறாடா. அவ சின்ன பையனாலதான் என்னைய பார்த்து வருகிறா. அப்படியா? ம். எனக்கு சந்தேகமா இருக்கு தம்பி. என்ன நீ பார்த்து சொல்லு, அந்த பொண்ணு என்ன மட்டும்தானே பாக்குறா? போட்டா இவனையும் பாக்கல ஒன்னையும் பாக்கல, அந்த பொண்ணு என்ன மட்டும் தான்டா பாக்குறா. பாத்தியாடா, ம். ஒரு பொண்ணை காணதுக்குள்ள என்ன போண்டான்ட்டா பாத்தியா? சிரிக்கிறா பாத்தியா? ஆ, ஓ, போடா. எனக்கு போண்டான்னு தான் கேட்டுச்சு. அண்ணே, ஆ. நீ பார்த்து சொல்ற அந்த பொண்ணு என்ன மட்டும்தானே பாக்குறா? டேய், அந்த பொண்ணு என்ன பார்த்து வர்றாடா. என்னதான் பார்த்து சிரிக்கிறாடா? டேய், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாடா, கண்ணு இமைக்காமல இருக்கிறா. கண்ணை இமைக்கலையா? டேய் டேய் டேய், பெண்ணை கடந்து நமக்குள் பிரச்சனை வேண்டாம். ஆ. முதல்ல அந்த பெண்ணு யாருகிட்ட பேசுறாளோ சரி. அவங்க மட்டும் பேசலாம். ஆமா, நமக்குள்ள என்ன சண்டை வேண்டாம். ஆகட்டும் வெந்தை. அந்த பொண்ணு நம்ம நோக்கி தான் வர்றா. இங்க வந்ததுக்கு அப்புறம் யார பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணே கேட்டுருவோம். கேட்டுருவோம். ம். மதிமை இங்க இருக்கக்கூடிய நேரம் அவருடைய அருகில் வருகிறாள் மாயமோகினி. ஐயா, ஆ. உங்களுக்குள் இங்க என்ன பிரச்சனை? நாங்களும் இந்த தேவாதி தேவர்கள் சேர்ந்து அமிர்தமானது கிடந்தோம். சரி, பிறந்த அமிர்தத்துல பங்கு வைப்பதுல எங்களுக்கு பிரச்சனை. அடேங்க அப்பா, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஆ. பங்கு வைப்பதில் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா, பங்கு வைக்கிறதுல பிரச்சனை. என்னிடம் கொடுங்கள், நான் பங்கு வைத்து தருகிறேன். உன்னிடம் தரணுமா? ஆமா. அடே தம்பி, இந்த பொண்ணு வந்தது வராததுமா கண்ணை உருட்டி உருட்டி அவளும் நம்மள்ட்ட கேட்டா. டேய், பேசாம பங்கு வச்சு தருவேன். ஆமா, பொண்ணுன்னு சொன்ன உடனே நம்மளும் அவளும் ஒண்ணு விடாம எல்லாம் சொல்லி விட்டோம். ஆமாண்டா. இப்ப எல்லாம் சொல்லி முடிஞ்சது, அமிர்தத்தை என் கையில தான் சொல்லி கேட்கலானே. டேய் தம்பி, ஆ. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்களாண்டா. ஆமா. டேய் அண்ணா, பெண்களை நம்ப கூடாது பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? ஆழகால விஷத்தை நம்பலாம், சரி, ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், நம்பலாம். கோர மாமதை யானையை நம்பலாம், அதையும் நம்பலாம். கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், ம். காலனார் விடும் தூதரை நம்பலாம், சரி. கள்ளர் வேடர் மறவரை நம்பலாம். ஆ. ஆனால் செயலகட்டிய மாதரை நம்பியவர்கள் தெருவில் நின்று தியங்கி தவிப்பரே. அண்ணே, அண்ணே. அவன் தெருவுதான் அவனுக்கு. ஆமா, அந்த காலத்துல இப்ப எப்படி சொல்லிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணை பாத்தியானே, என்னப்பா நல்ல குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்குது. ஆமாடா. அமிர்தம் வாங்கினாலும் இந்த பொண்ணு கைனால வாங்கணும். வாங்கலாம், அது மட்டும் இல்ல, ஆ. முகத்தை மினிக்கி இருக்கலால. ஆமா, பாடுறா, மினுக்கலாம் இல்ல, மினுக்கலாம் இல்ல. பவுடர் கூட போடலையே. ஆமா, இல்ல இவ்வளவு நேரம் ஆகிருக்கு, எல்லாம் போல சிரிக்கவாது செய்திருக்காளா? சிரிக்கவும் மாட்டாங்க. என்னாலும் கலகலன்னு சிரிப்பா. ஆமா, 10:30 மணிக்கு வந்து பவுடர் போடுறது எங்க, போடலையேன்னு feel மினுக்கிறது எங்க? அதானே. ஆ.
ஆனா நைட்டு பாப்போம். மங்கை கண்டு மதுவேங்க அசுரர்கள் சரி மாய மோகினி கையில் அமிர்தத்தை கொடுத்தா. அமிர்தத்தை கையில வாங்கிய கண்ணபரமாத்மாவோ சரி தெய்வாதி தேவரை ஒரு வருஷம் அமர்த்துகிறார். சரி அசுரரை மற்றொரு புறமாக அமர்த்தி இது சமமாக அமர்ந்திருக்க தேவர்கள் வரிசையில் தேவ அமிர்தத்தை பங்கிட்டார். சரி தெய்வாருடைய வரிசை முடிந்தது. தேவ அமிர்தம் முடிந்தது. மாயமாக வந்த கண்ணன் மாயமாகவே மறைந்து சென்றார். மதுரை கூட்டத்தில் நிக்கிறானே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இருந்து நானும் கண்ணை மூடி இருக்கிறேன், கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு. எனக்கு கையை நீட்டி நீட்டி கை சடஞ்ச மாதிரி தான் இருக்கு. சரி என் கையில அமிர்தம் எதுவுமே வந்து கிடைக்கலன்னு. உன் கையில அமிர்தம் இல்லையா? அமிர்தம் எதுவுமே அமிர்தம் கையை நீட்டிட்டா இருக்காரு, என் கையிலயும் விழலடா. அண்ணே உங்க கையில ஏதாவது விழுந்தானே அமிர்தம்? கிடைக்கலடா. உங்க கையிலயும் கிடைக்கல. டேய் நாம இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா பெண்ணு எங்க போனாலும் தெரியல. சரி கண்ணை மெதுவா திறந்து பாப்போன்னு சொல்லி கண்களை திறந்து பார்த்தா முன் வரிசையில் இருந்தவர்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அம்மா ஆத்திரம் வந்தது இது அசுரர்களுக்கு. பத்தியாடா நமக்கு அமிர்தத்தை தராமல் ஒத்தையே பங்கு வைத்து சாப்பிடுகிறார். ஆத்திரம் வந்த இந்த அசுரர்கள் எல்லாம் அறியறத தெய்வாதி தேவர்கள் அழைத்து எங்களோட பாக அமிதோ எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, பங்கப்பட்டு முன்னமே எங்கள் பங்கை தந்தால் விடுவோமடா, பங்கப்பட்டு முன்னமே எங்கள் பங்கை தந்தால் விடுவோமடா, எங்களோட பாகம் அமிர்தோ எங்க இருக்குதடா, எங்க இருக்குதடா, பங்கப்படு முன்னமே பங்கமிர்தம் தந்தால் விடுவோமடா, பங்கப்படு முன்னமே பங்கமிர்தம் தந்தால் விடுவோமடா. தான் எடுத்து தெய்வரை கண்டபடி அடித்தார், மாறிவிடி தள்ளவோ தெய்வாரை வல்தில்தான் மிதித்தார், மாறிவிடி தள்ளவோ தெய்வாரை வல்தில்தான் மிதித்தார். அவே போடு போடு தேவர்களை பிடித்து மீண்டும் ஆடி ஆடி அடி அறாவன அப்படி அடியால் அவதிப்பட்டார்களே தேவர்கள். மாயவனாகிய கண்ணபெருமானை மனதில் நினைத்தார்கள். அடி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பார்கள். சரிதான். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு என்பார்கள். இதற்கிணங்க தெய்வாதி தேவர்கள் நாம் மீண்டும் மாயவனே நினைத்தார். அந்த தேவர்களுக்காக இறங்கக்கூடிய எம்பெருமான் அங்கே உடனடியாகவே புறப்பட்டு வருகின்றார். தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா, தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா, உயர் காவல் தெய்வமே காதல் தீபமே எங்கை ஆண்டிடும் மன்னா, ஆதியும் மிலை அந்தமும் மிலை நீதி உன்னிலை கண்ணா, ஆதியும் மிலை அந்தமும் மிலை நீதி உன்னிலை கண்ணா, ஒரு ஜாதியும் மிலை தனிமையும் மிலை சர்ம தேசத்தின் மன்னா, தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா, உயர் காவல் தெய்வமே காதல் தீபமே எங்கை ஆண்டிடும் மன்னா. நாதனே நான் குவேதனே கீதை நாயகா கண்ணா, ராதை நாதனே நான் குவேதனே கீதை நாயகா கண்ணா, உன் பாதை எவ்வழி நாங்கள் அவ்வழி பாடி ஆடினோ மன்னா, எங்கு நோக்கினும் என்ன கேட்பினும் என்னை காணலாம் என்றாய், நாங்கள் ஒன்று நோக்கினோம் ஒன்று கேட்கிறோம் உன்னை மட்டுமே கண்ணா,
வாழ வைத்தது அன்னாள். காலம் யாவிலும் வசந்தம் ஆனவன் மாதம் யாவிலும் மார்கழி. காலம் யாவிலும் வசந்தம் ஆனவன் மாதம் யாவிலும் மார்கழி. உன் கீதம் யாவையும் புவனம் காப்பதே நேர்மை ஒன்றுதான் உன் வழி. பாலகிருஷ்ணனே கீதை மாதவா என்றும் முன்னடி போற்றினோம். என் பாவம் தீரவும் நன்மை சேரவும் கோயில் தீபத்தை ஏற்றினோம். தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா. உயர் காவல் தெய்வமே காதல் தீபமே எங்கை ஆண்டிடும் மன்னா என்று என் பெருமாளாகிய மாயவன் கோபாலன் நினைத்தே முறையிட்டார். சரி. அறிந்தார் என் பெருமாளாகிய மகாவிஷ்ணு. தெய்வாதி தெய்வரை குடும்பம் இந்த அசுரகுலத்தை உயிரோடு விடலாமா? தனது வலதுகரங்கள் நீங்காமல் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனம் என சகராய் தேவி விட்டார். சுதர்சன சகராயுதமோ பாதாள உலகத்தை நோக்கி சீரிப்பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அசுரன் உயிருக்கு பயந்து ஓடுகிறார். அதலம் விதலம் பாதாளத்தில் சென்று வரைந்தார்கள். அங்கே சென்று தொடர்ந்து சுரத்தி வருகிறது சக்கராயுதம். அந்த பாதாளத்தில் சென்று அசுரர்களை விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் இனத்தையே வேரோடு அறுத்தது. சதனுடைய தேவியாகி சாற்று மீது பெண்குடியானவள் சக்கராயத்தை கண்டு கைவணங்கி நின்ற காரணத்தினால் அன்னவள் மட்டும் தரித்திருக்கிறார். இந்த பாதாள உலகத்திலே அசுரனின் ஆண் வர்க்கம் என்பது இல்லாமல் பெண்கள் மட்டுமே தரித்திருக்கிறார். சரி. தரித்திருந்த சாத்துவின் நினைக்கிறார். அழிந்து போன அசுரகுலம் அழிப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அல்லவா? ஆண் குழந்தை ஒண்ணு வேணும் என்று ஆதிகரிக்கிற பகவானுக்கு தவம் இருக்க வேணுமே என்று காண வனத்திலே வந்த இந்த சாத்துமியோ சாதாலை தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். சாதாலை தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். கோலமிட்ட இடந்தனிலே சதுவியல் தவம் இருந்தார். பன்னிரண்டு ஆண்டுகளும் பரதவ செய்து வர 12 ஆண்டுகளும் பரதவ செய்து வர கடுமைய செய்யும் தவோ சங்கரரு தாரறிந்தார். வனத்தில் வருகிறாள் இந்த சாற்றமி. ஆதி கிரக்கிட பகவானை நினைத்து அரியவரிய தவத்தை செய்ய துவங்குகிறார். சாற்றையால் தவம் இருக்கக்கூடிய நேரம் அன்னவளடி தவம் வருவே அறிந்தார் ஆதி கிரக்கிட பகவான். சாத்விகை பார்த்து கேட்கிறார். பெண்பாவாய் சுவாமி, உன்னையே மறந்து என்னை நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கிறே, காரணம் என்ன? சுவாமி, அழிந்து போன அசுரகுலம் தலைக்க ஆண் குழந்தை தாருங்கள் சுவாமி. ஓ, குழந்தைக்கு வரம் இருக்கிறாய். பெண்பாவாய், நீ குழந்தைக்கு வரம் இருக்கிறாய் என்று சொல்கிறாய். சரி. ஆனா இந்த நேரத்தை பார்த்தாயா? என்னாச்சு? அதாவது சூரியன் அடைந்தும் அடையாத பருவத்தில் இருக்கிறது. இருக்கட்டும். நான் இந்த சமயத்துல குழந்தைக்கு வரம் தந்தேன் என்று சொன்னால் பார்த்திருக்கியா? அது நல்ல குழந்தையாக இருக்காது. ஆகையால் இன்று போய் நாளை வாய் உனக்கு குழந்தைக்கு வரம் நான் தருகிறேன். சுவாமி, இப்போதே உங்களை பார்ப்பதற்கு 12 வருட தவத்தை செய்து இனி ஒரு முறை தவம் இருக்க என்னால் முடியாது. பெண்பாவாய், நான் இந்த சமயம் உனக்கு குழந்தைக்கு வரம் தந்தேன், அது ஒண்ணுக்கும் ஆகாத குழந்தையாக இருக்கும். அதனால ஆகையால் நாளை தந்தால் அது நல்ல குழந்தையாக இருக்கும். எப்படி நல்ல முடிவெடுத்து சொல். இறைவா, இக்குழந்தையாக இருந்தாலும் சரி சரி ஒரு கூன்கரோடு செவிடு பேடை நீக்கி தீர்க்கமுள்ள ஒரு ஆண் பிள்ளை தந்துவிட்டு தான் போக வேண்டும். சரி, எப்படி கால விடமாட்டேன் சொல்றீங்க. சரி, யார் எக்கேடு கேட்டு போனாலும் நமக்கு என்ன? கேட்பது கொடுப்பது நமது கடமை, அங்கே அனுபவிப்பது அவளுடைய திறமை. பெண்பாவாய், சுவாமி, நீ தவம் இருந்தபடியே உனக்கு குழந்தைக்கு வரம் தந்தேன், சென்று வாய். குழந்தை வர தந்தேன் என்று பகவான் மறைகிறார். தவங்களைத்து தன்னுடைய அரண்மனையில் வரைக்கூடியறார். ரிஷிகிருப்ப ராத்தங்காய் என்று சொல்லிக்கிறாங்க. சரி, அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார்.
ஆண் குழந்தை வந்து பிறந்த போது அறிகிற அந்த பெண்கள் உறவையிட்டார் குப்பாட தெப்பில் குடியிருக்கிறார். சரி, பாலகனை நீராட்டி சீராட்டி வயிறிழம்ப தாய்ப்பால் கொடுத்து தங்க தொட்டில் கிடத்தி குழந்தை எப்படி தாளாட்டுகிறா பாருங்க. கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கருமே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கருமே ஆராரோ, பொன்னே மணியே ஆராரோ, பொன்னே மணியே ஆராரோ, திரேனு கண்ணுறங்கு. தங்க தொட்டிலே கிடத்தி சரி, குழந்தை அழகாக தாலாட்டி ஓராட்டி உறங்க வைத்தார். குழந்தை பிறந்த 28 நாட்கள் ஆச்சுது பாருங்க. ஆமா, உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் ஒரு இடத்தில் கூடுறாங்க. கூடி அக்கா குழந்தை பிறந்த இன்னைக்கு நாள் என்ன ஆகுறது? 28 நாள் ஆயிருச்சு. 28 நாள்ல வேண்டி சும்மாவே இருக்கிறா. அம்மா எடி நான் கன்னியாகுமரியில போய் ஒரு கயிறு வாங்கிட்டு வர்றேன்டி. எதுக்கு? என்ன மாதிரில போய்? கன்னியாகுமரியில போய்யா? கன்னியாகுமரி. ஆமா, எடி ஒரு கயிறு வாங்கிட்டு வர்றேன்டி. எதுக்கு? குழந்தைய கெட்டதுக்குதான். குழந்தைய கட்டுறதுக்கா? ஆமா, உள்ளங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் இருக்க பிடிச்சு கட்டிட்டால என்ன? எதுக்கு சும்மா இருக்க குழந்தைய போட்டு கட்டணும்? எடி நீ தாண்டி சொன்ன குழந்தைக்கு 28 கட்டணும்னுட்டு. 28 கட்டினா கயிறு வாங்கி கட்டுறது இல்ல. பிறகு அதாவது 28 சொன்னாச்சுன்னா நம்ம இதெல்லாம் போடுறது. 28ஆம் நாளு சொந்தக்காரங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். ஆமா, எல்லோரும் வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் கட்டணுமா? அதுக்கு பிறகு பிள்ளை பணி போடுவார்கள். ஏகா பிள்ளை பணிங்கிறீங்களா? அது என்ன பிள்ளை பணி? எம்மா நகை நட்டு போடுவாங்களா, அதை சொல்றீங்களா? ஆமா, அரஞ்சான் போடுறது. தங்கத்தால் அரஞ்சான் விட்டுகிறார். அங்கே சாத்துவி சொல்றா, இது பகவானுடைய அருளால் கிடைத்த குழந்தை அல்லவா? பகவான் பேரில் ஒரு எழுத்து இருக்க வேண்டும். சரி, வல்லமை பெற்ற நமது அரக்கர் குலத்தில் ஒரு எழுத்து இருக்க வேண்டும். இருக்கணும். பத்மாசுரன் என்ற வல்ல அரக்கன் என்ற பெயர் நாமத்தை சுட்டுகிறார். சரி, பாலகரங்க இப்படி வளர்த்து வருகிறா பாருங்க. இப்படி நாளும் ஒரு நல்ல மேனியுமா, பொழுது ஒரு நல்ல வண்ணமுமா, வளரும் சந்திரனே போல் வளர்த்து வாராய் பாலகனே, வளரும் நல்ல சந்திரனை போல், சந்திரனை போல் வளர்ந்து வாரார் பாலகனே. ஒரு வயது அங்கே 2ஆகி, உயர் 3 3 4ஆகி, 5 திருவயதில் அறிவு நூலை படிக்க வைத்தாள். அப்படி போடு போடு. தரையில விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று, பூனையில் விட்டால் பொற்பாத நோகும் என்றார். தோளில தொட்டில் கட்டி துடையில நடைவருத்தி நாளொரு மேனி பொழுது புருவன் பிள்ளை அழகாக வளர்த்து வருகிறார். ஒரு வயதிலே ஊன்று விளையாடுகிறார். 2 வயதில எழுந்து விளையாடுகிறார். 3 வயதில் முடியிறக்கி காது குத்துறாங்க. 4 வயதில் அப்படி நடந்தோடு விளையாடுகிறான். தங்கச்சி பிள்ளைக்கு காது எங்க குத்துறாங்க? காதுல தான் குத்துவாங்க. காதுல தான் குத்துவாங்க. ஆமா, பிள்ளைக்கு காது எங்க குத்துறாங்க? எம்மா பிள்ளைக்கு காதுல தான் குத்துனாங்க. ஏடி பிறந்தது ஆம்பளை பிள்ளை தானே, அந்த குழந்தைக்கு காது எங்க குத்துனாங்கன்னு கேட்டேன். காதுல தான் கம்மல் போடுற இடத்துல காது குத்தி இருப்பாங்க. அம்மா புள்ள சிரிச்சுக்கிட்டே சொல்லுதானே. திரும்ப திரும்ப கேக்குறீங்கல்ல? இல்ல எங்க குத்துனாங்கன்னா காதுல குத்துனாங்கன்னு சொல்றேன். சரி, பிள்ளைக்கு முடி எங்க எடுத்தாங்க? தலையில தான். விவரமா தான் இருக்கிறா. முடி தலையில தானே எடுப்பாங்க. அடி ஆக்கங்கிட்ட கூவ. எங்க ஊர்ல எல்லாம் எங்க குடும்ப கோயில்ல வச்சு பிள்ளைக்கு தலையில முடி எடுத்து காது குத்தி கடுக்கம் போட்டோம். யா, இத நீங்க உங்களுக்கு முதல்லயே சொல்லப்படாதாங்க? நாங்க குடும்ப கோயில்ல வச்சு காது குத்துனா மொட்டை மொட்டைன்னுட்டு, நீங்க காது எங்க குத்துனீங்க மொட்டை எங்க போட்டீங்க? இப்படி மொட்டையை கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அட மொட்டைச்சு உனக்கு ஒண்ணுமே புரியாத கூமுட்டை எல்லாம் கொண்டு வந்திருக்கிற. இப்பமும் கேக்குற குழந்தைக்கு காது எங்க குத்துனாங்க? குடும்ப கோயில்ல வச்சு காது மொட்டை போட்டாங்க அம்மா. காது அங்கதான் குத்துனாங்க. பாதாள உலகத்துல குடும்ப கோயில் எங்கடி இருந்து? ஏமா அவங்க அசுரர்
அசுரன். பாதாள உலகத்தில் பிறந்த குழந்தை அல்லவா? ஆமா. அதுவும் மகாராஜ குடும்பத்தில் பிறந்த குழந்தை. ஆகவே அரண்மனையில் வைத்து காது குத்துனாங்க, கடுக்கன் போட்டாங்க, தலையில முடி இறக்கினாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா. அம்மா குழந்தைகளுக்கு தான் எத்தனை நாள்? 4 வயதில் நடந்தோடி விளையாடுகிறா, 5 வயதில் ஆடை கட்டுப்பட்டிக்கிறா. சரி, தாத்தாவுக்கு இப்ப தான் புரிஞ்சு போச்சு. பையன் படகடகடான்னு வளர்ந்து இப்ப கௌதம் பைக் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 2 வருஷத்துல தாத்தா பொண்ணு பார்க்க போவோமா அம்மா. அதுதான் தாத்தா இப்பவே சொல்ற, பிள்ளைகளுக்கு எத்தனை நாள் தான் இருக்குன்னு. இந்த குழந்தையை 6 வயதாக கூடியதாய் சாத்து நினைக்கிறார். கல்வி எனும் அறிவு நூலை கற்பிக்க வைக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. திறமை வாய்ந்த அண்ணாவை வரவழைத்து அவரிடத்தில் பாலகரை ஒப்படைத்தார். நான் பெத்த மகனே பத்மாசுரா, பள்ளியில் சென்று படித்து வருவாயில் பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலக பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, அழக பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, அதை கொள்ளாதே மகனே படித்து வருவாய் பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, பகை கொள்ளாதே மகனே, தாயர் சுதட்டாமல் தானே புறப்பட்டு தவத்தால் உதித்தவனே வல்லரக்கா, தவத்தால் உதித்தவனே வல்லரக்கா, யாரு சொல்லவை தானந்த பாலைகள், யாரு சொல்லவை தானந்த பாலைகள், ஆண்மள்ளி செல்லுவாரா அப்படி போடு போடு. மகனே பத்மாசுரா, அம்மா. அடியே சாத்தமி, மகனை பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லு. வாடா நம்பத்த மகனே. அம்மா, இன்னைக்கு உனக்கு 6 வயது ஆகிவிட்டது. அம்மா, இந்த தினத்தில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கா? ஆமாண்டா. பள்ளிக்கூடம் எதுக்குமா? அம்மா, 6 வயசுதான் கல்யாணம் பண்ணலாமா வைப்பாங்க? டேய், நீ படித்து முடித்த பிறகுதான்டா உனக்கு கல்யாணம். அம்மா, முதலாவது இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். பள்ளிக்கூடம் போக வயசுலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கல்யாணம் 6 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல அம்மா? 6 வயசுல தான் கல்யாணம் முடிப்பா. கல்யாணம் முடிக்க மாட்டாங்களா? அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு அம்மா போனப்போ? ஆமாண்டா. எங்கம்மா இருக்குது பள்ளிக்கூடம்? அதோ பக்கத்துல தான்டா இருக்கிறது. பக்கத்துல? ஆமா. ஐயோ, பக்கத்துல பைபாஸ் ரோடுடா. அதுக்கு பக்கத்துலடா. அதுக்கு பக்கத்துல தோப்புதாம்மா இருக்கு, ஒரே உடங்காடா தான் இருக்குது, பள்ளிக்கூடம் இல்ல. டேய், அந்த அரசடி மூட்டுல இருக்குடா ஒரு பள்ளிக்கூடம். அங்க இருக்குதாம்மா? ஆமா. அங்க எல்லாம் போகலம்மா. போனுண்டா செல்ல மகனே. இன்னைக்கு எதுக்குமா பள்ளிக்கூடம் போய்கிட்டு? படிக்கிறதுக்கு போனுண்டா. படிக்கிறதுக்கு? படிச்சாதான் உனக்கு என்ன கொஞ்சம் அறிவு வளரும் உனக்கு. அங்க யாருமா இருப்பாங்க பள்ளிக்கூடத்துல? வாத்தியார் இருப்பாங்கடா. நான் வாத்தியார் கிட்ட போக மாட்டேம்மா. அந்த பக்கத்துல. டேய், அப்ப டீச்சர் இருப்பாங்கடா. போக மாட்டேன். மிஸ் இருக்குமாமா? மிஸ்ஸா இருப்பாங்கடா. இருப்பாங்களா? ஆமா. மிஸ் கிஸ் தருவாங்களாமா? மிஸ் போனா தருவாங்கடா. தருவாங்களா? ஆமா. சரிமா, அப்படின்னா நான் ஒத்தையிலையாமா போகணும் பள்ளிக்கூடம்? நீ ஒத்தையில போகண்டா. அப்ப வேற யாரும் நண்பர்கள் இருக்காங்க பாத்தியா? அம்மா, அவங்க கூட மட்டும் போயிட்டு வந்தா போதும். இந்த நண்பர்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்தா எனக்கு பயமா இல்லாம இருக்குது. டேய், ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கடா. உன்னை அழகா கூட்டிட்டு போயிட்டு அழகா கூட்டிட்டு வந்துருவாங்க. அடியே சாத்துமி, என்ன புதுசா போற நண்பனை உன் புள்ளகிட்ட கூட்டி காட்டினா அவன் பயப்படுவான். பழசா போகக்கூடிய நண்பன் இருக்கிறான் பாரு, இந்த நண்பன் கூட பள்ளிக்கூடத்துக்கு போச்சோல்ல அவன் சந்தோஷமா போயிட்டு வருவான். அப்படியா? பலவிதமான புத்திமதிகளை சொல்லி பள்ளிக்கூடத்தில் அடிப்பித்து விடுகிறார். 5-6 வயதிலே அறிஞ்சு படித்து வருகிறார். 7-8 வயதில் எழுத்தடை பயின்று வருகிறார். 10 வயதாகி கூடிய நாள் பலவிதமான கலரி வித்தைகளும் கட்டுவர வேணுமே என்று கலரி கூடத்தில் அடிப்பித்து விடுகிறார். கலரி கூடத்தில் சென்று வல்லரக்கல் அங்கே நல்லா படித்து வருகிறார். பாருங்க, ஆனையேதோ குதிரையேதோ, ஆனையேதோ குதிரையேதோ, ஆனையேதோ குதிரையேதோ, ஆட்டோ சீல மாட்டங்களோ, ஆட்டோ சீல மாட்டங்களோ, ஆனையேதோ குதிரையேதோ, ஆனையேதோ குதிரையேதோ, ஆனையேதோ குதிரையேதோ, ஆட்டோ சீல மாட்டங்களோ, ஆட்டோ சீல
தான் வெடித்தான் மல்லடவு சிலம்பு தொழில் மல்லடவு சிலம்பு தொழில் விதையெல்லாம் வல்லரைக்கல் யானை ஏற்றம் படிக்கிறார் குதிரை ஏற்றம் படிக்கிறார் மல்லடவு சிலம்பு தொழில் அங்கே அடிமுறை பிடிமுறைகள் படிக்கிறார் கூடு விட்டு கூடுதா இதழ் மந்திரஜாலை இந்திரஜாலம் படிக்கிறார் குசல வித்தைகள் எல்லாம் படிக்கிறார் மட்டுமல்லாமல் 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 அகமும் 32 அறம் 96 தத்துவம் 64 கலை 108 கலைக்கானம் 2 இதிகாசங்கள் படித்து வருகிறார் சரி அரக்கருக்கு வயது இப்ப என்ன ஆகிறது பாருங்க என்ன கிட்டத்தட்ட நம்ம உடுக்குகாரர் வயசாயிட்டு நினைக்கிறேன் சின்ன வயசாயிருச்சு உடுக்காரருக்கு சின்ன வயசா 18 வயசாச்சுப்பா 18 வயசாயிருச்சா ஆமா நான் அவருக்கு 16 வயசு தான் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் தபேலக்காரர் இருக்குல்ல அப்படியா உடுகாருக்கு வயசு 18 வயது 18 தாயிடத்தில் ஓடோடி வருகிறார் வந்து அம்மா அம்மா பள்ளிக்கூடம் போக மாட்டேன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் பாடங்களை படிக்க மாட்டேன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் பாடங்களை படிக்க மாட்டேன் மத்த கல்வி போதும் அம்மா மத்த கல்வி போதும் அம்மா கல்யாணம் வேணும் அம்மா தாயிடத்தில் ஓடோடி வருகிறார் அம்மா என்னடா அம்மா நான் இன்று முதல் பள்ளிக்கூடம் போக மாட்டேம்மா டேய் இந்த பேக் இப்படி தூக்கி போடுறியே இந்த பேக் வாங்குவதற்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாடா அம்மா என்னம்மா பேக் கஷ்டப்பட்டு வாங்கிட்ட எனக்கு பேக் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இன்று முதல் பள்ளிக்கூடமே போக மாட்டேம்மா டேய் உன்னை வாத்தியார் அடிச்சாராடா வாத்தியார் அடிக்கலம்மா இல்ல மிஸ் கிஸ் தான் அடிச்சாங்களாடா கிஸ் அடிக்கவே வர மாட்டேங்கிறாங்க நான் பள்ளிக்கூடம் போகவே மாட்டேம்மா ஆண்டி அடிச்சாங்களாடா ஆண்டி அடிச்சாங்க ஆண்டிலாம் அடிக்கல ஆண்டிலாம் அங்க அடிக்கல யாரு ஆண்டி அங்க ஆண்டியும் இல்ல பண்டாரமும் இல்ல எப்ப ஆண்டி இல்ல ஆண்டி 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 தெரியா ஆண்டி தெரியாதா உங்களுக்கு மாமுக்கா தங்கச்சி மேமுக்கு தங்கச்சி இல்ல ஆயாக்கா ஆண்டி டேய் எதுக்குடா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டே அம்மா நான் பள்ளிக்கூடம் போகவே மாட்டேன் எதுக்குடா அவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு பாருமா எனக்கு எப்ப கல்யாணம் டேய் அவன் படிச்சு முடிச்சிட்டா அதனால அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டுட்டா யாருமா சொன்னவன் படிச்சு முடிச்சிட்டான்னு அவன் என் கிளாஸ் தான் படிச்சான் உன்கூட தான் படிச்சானா என் கிளாஸ் தான் படிச்சான் அப்படியா அவனுக்கு திடீர்னு நேத்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு சரி அதனால நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் எனக்கு கல்யாணம் வேணுமா பத்மாசுரா கால நேரத்துல உனக்கு கழுதைய கட்டி வைக்கணும்னு சொல்லி காடெல்லாம் அலைஞ்சு உனக்கு பெண் பார்த்து வச்சிருக்கேன் ஒரு கழுதையும் கிடைக்கல சுத்தி சுத்தி பார்த்தாலும் கழுத ஒண்ணும் காண வழி இல்ல அம்மா என்னம்மா அப்படி சொல்றீங்க அது கன்னியாகுமரியில பார்த்தா கழுத கிடைக்குமா திருச்செந்தூர்ல போய் பார்த்தாதான் கழுத கிடைக்கும் பத்மாசுரா உனக்காக சொந்தத்தில் யாரையெல்லாம் பெண் பார்த்து வைத்திருக்கிறேன் தெரியுமா யாரெல்லாம் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை அருமை மனோ சூட்டி வைப்பேன் அருமை மனோ சூட்டி வைப்பேன் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை அருமை மனோ சூட்டி வைப்பேன் சூட்டி வைப்பேன் சூட்டி வைப்பேன் மாமன் மகள் மல்லிகாவை மாலை மனோ சூட்டி வைப்பேன் பக்கத்து வீட்டு பஞ்சகத்தை பக்கத்து வீட்டு பஞ்சகத்தை மறுமணோ சூட்டி வைப்பேன் தாயம்மா பத்மாசுரா உனக்கு
நம்ம மாமா மக மல்லிகால பெண் பார்த்து வச்சிருக்கிறேன். மாமன் மகள் மல்லிகா ஆளு சும்மா அழக டாப் டக்கரா இருக்கிறாடா. வந்தவளா இருக்கிறா. சொந்தத்தில் உள்ள புள்ள ஒரு புள்ளையும் நமக்கு வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். பாரு உங்க அப்பா வழி சொந்தத்துல பாக்குறேன்னு நினைச்சா அத்தை மகா ரத்னம் வேண்டாங்கிறா. வேண்டாம் வேண்டாம். அண்ணன் மகா மாமன் உனக்கு இருக்காமல்ல, அம்மா மாமன் மகா மல்லிகால பாப்போம். மல்லிகா அம்மா அந்த பூ போல இருக்குமா அந்த பிள்ளை? ஆமா ஆமா அந்த பிள்ளை. ஆமா அது அழகு எப்படிமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு? அழகு இப்ப நயன்தாரா மாதிரி இருக்கிறாடா. நயன்தாரா மாதிரி இருக்கா? ஆமா நயன்தாரா மாதிரி இருக்கலாம் அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். டேய் நயன்தாரா மாதிரி இருக்கிறானா அப்படி நினைக்காத. நயன்தாராளுக்கு கொஞ்சம் சதப்பட்டு வந்தா எப்படி இருப்பா? கொள்ளு கொள்ளுன்னு இருப்பா. ஐயா வந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறா. அந்த மாதிரி இருக்குப்பா. ஆமா அம்மா எனக்கு அந்த புள்ள வேண்டாமா? ஏண்டா வேண்டாம்? அந்த புள்ளைய பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. டேய் பயப்படாதடா, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுடா. குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, ஆனா எனக்கு ஏற்ற பொண்ணு இல்லையம்மாவா? வேண்டாமா? அப்படியே பக்கத்து வீட்டு பர்வதம். பர்வதம்? ஆமா அது வேண்டாம். ஏண்டா உடனே வேண்டாம்னு சொல்லிட்டேன்? அது நாளுக்கு நாள் பருத்துக்கிட்டே இருக்குதுமா. அப்ப பேசாம நம்ம செடிதால கட்டிக்கிடுவோமாடா? வேண்டாம் வேண்டாம். வேண்டாமா? அப்ப கீழோர்த்து தெருவுல இருக்கால நேசமுச்சான். நேசமுச்சான். ஆமா ஏமா அந்த புள்ளைய கட்டி வச்சா நல்ல நேசமா இருக்கும். அந்த புள்ளை உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த புள்ளை நானும் முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போது ஆமா ரெண்டு பேரும் கை கோர்த்து தான் போவோம். ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்துமா இருக்குமா. அப்படியா? ஆமா. அவ எழுத மூச்சுல எனக்கு காமிச்சு தருவா, நான் எழுத மூச்சுல அவளுக்கு காமிச்சு கொடுப்பேன். அதனால ரெண்டு பேருக்கும் நல்ல நேசம் இருக்கும். ஆக ரெண்டு பேரும் படிக்கல. ஆக ரெண்டு பேரும் படிப்போமா. அவ எனக்கு சொல்லி தருவா, நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படின்னு அப்பமே ஒற்றுமைன்னு சொன்னா கெட்டுனா அவளை தாண்டா கெட்டணும். ஆமா. ஆகட்டும் என்ன பண்ணி 55 சிறு சொல்லிருக்கேன். சரி வல்லருக்கு ரேஷமத்தாளுக்கு திருமணத்தை முடித்து வைத்தார். திருமணம் முடிந்த கையோடு பாதலோகத்தை ஆண்டுவாய் என்று ஆட்சி விடத்தில் அனுப்புகிறார். இந்த வல்லரை கடங்க எப்படி ஆண்டு வருகிறார் பாருங்க. எப்படி வாரி எலை சொல்லும் உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் வரிசையுடன் ஆண்ட வல்லரைகள் வாரி எலை சொல்லும் உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் வரிசையுடன் ஆண்டாண்ட வல்லருக்கு 55 அரசனைக்கும் அதிபதியை ஆண்டுவாரா. விடத்தில் அமர்ந்தார் இந்த வல்லரேக்கன். சரி அழகாக நீதி நேர்மையோடு ஆண்டு வருகிறார். கொஞ்ச காலங்கள் தாண்டியது இவ எப்படி ஆள தொடங்குகிறான் பாருங்க. எப்படி அரக்கனுடைய ஆட்சியிலே ஆலயத்தை கதவடைத்தார். அந்நியரை உறவு கொண்டான். சத்திரத்தை அடைக்கிறார். தாதி மடம் ஆக்கி வைக்கிறார். தாய் தகப்பன் நேடிய பொன்முரளை எல்லாம் வாரி வாரி தாதியுடைய கையிலே கொடுத்தார். சரி படத்தை இழந்த வல்லரேக்கல் தன்னுடைய குணத்தை அடியோடு மறந்தார். பாதாள உலக மக்களிடத்தில் வரிகள் போட வேணுமே என்று இந்த வல்லரக்கன் எப்பேற்பட்ட வரிகள் வைக்கிறான் பாருங்க. எப்படிப்பட்ட வரிகள் எல்லாம்? அட்டுவரி மாட்டுவரி அநியாய வரிகள் வைத்தார். அட்டுவரி மாட்டுவரி அநியாய வரிகள் வைத்தார். வீட்டு வரி விதவிதமாய் வரிகள் வைத்தார். குறைந்து வர மக்கள் பஞ்சோ பெருகி வர பன்னிரண்டு ஆண்டுகாலோ மாறில் மழை பொழியாமல் அப்படி பொடி பொடி இந்த பாதாள உலகத்தில் ஆடு வளர்த்தா அதுக்கு ஒரு வரி வைக்கிறார். மாடு வளர்த்தா அதுக்கும் ஒரு வரி. கோழி வளர்த்தால் அதுக்கு ஒரு வரி வைக்கின்றார். கோழி முட்டை விட்டா அதுக்கும் ஒரு வரி. இருந்தால் வரி வைக்கின்றார். எழுந்தாலும் வரி வைக்கிறான். நடந்தால் வரி வைக்கின்றார். உட்கார்ந்தாலும் வரி வைக்கிறான். படுத்து தூங்கினாலும் வரி வைக்கிறாங்க. தூங்காம போனாலும் வரி வைக்கிறாங்க. சாப்பிடுற தோசைக்கு வரி வைக்கிறாங்க. தட்டுக்கும் வரி வைக்கிறாங்க. மீசைக்கு வரி வைக்கிறாங்க. மீசை வைக்காம போனாலும் அதுக்கு ஒரு வரி வைக்கிறாங்க. ஏகப்பட்ட வரி. இப்படி சந்தைக்கு பொருள் கொண்டு போனாலும் வரி, பொருள் கொண்டு போகலாம் வரி. வரிதான். நீங்க வேட்டி கட்டினாலும் வரி, வேட்டி கட்டாம போனாலும் அதுக்கு ஒரு வரி.
வேட்டி கட்டாம போனா அதுக்கு எப்படி வரி வைக்க முடியும்? ஆமா, ஏய், சில இந்த மனுஷன் பையன் தான் இருக்கிறான்னு வச்சுக்குவான். மாதிரி தெக்கமாகல வேட்டி கட்டாம போனான்னு வச்சுக்க, தெக்க எண்டுல போகும்போது புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஏமா வேட்டி கட்டுறா சில மனுஷன் இருக்கிற மத்தியா, அப்படி வேட்டியை கீழே அவுத்து போட்டான்னா ஒரு எடுத்து சுருக்கி கட்ட மாட்டான். என்ன? ஆமா, வேட்டி மடிச்சு கட்டுறேன்னு சொல்லுவாங்கல்ல. இடுப்புல கட்டின வேட்டி அப்படியே இருக்கும். ஆமா, இடுப்புல முட்டுக்கு மேல மடிச்சு கட்டுறது. ஆமா, ஒருத்தன் கட்டிட்டான்னு வைய அப்படி தூக்கி கட்டுவாங்க. சில மனுஷன் கட்டினா முட்டு கீழே மடிச்சு கட்டுவான். சில மனுஷன் வேட்டியை மடிச்சே கட்ட மாட்டான். அதான் வேட்டி கட்டாம போடுறது. ஆமா, இப்படி எப்படி போனாலும் சரிதான். சரி, வல்லரக்கன் அதுக்கெல்லாம் வரி போடுறான். கொடுங்கோல் ஆட்சியின் காரணமாக பாதாள உலகத்தில் நாளுக்கு நாள் மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழியாமல் இருக்கிறது. சரி, மழை பொழியாத காரணமாகவே பாதாள உலகத்தில் எப்பேற்பட்ட பஞ்சம் வருகிறது பாருங்க. எப்படி நாட்டில் மழை பொழியாமல் நட்ட பயிர் விளையாமல் மரக்கல் எது உருண்டு வந்தோம் மண்மனைக்கு தோற்று வந்தோம் நாளை ஏது உருண்டு உருண்டு வந்தோம் ஆளனைத்து தோற்று வந்தோம் பஞ்சமான பஞ்சோமதி பஞ்சமான பஞ்சோமதி பாதலது வந்தோதையா உலகத்திலே நாட்டில் மழை ஏதும் பொழியவில்லை, நட்ட பயிர்கள் விளையவில்லை. மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவனை இழந்த பஞ்சம், நாளை உருண்ட பஞ்சம், நாயகளை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆள் அனைத்தையுமே தோற்ற பஞ்சம், கணவன் கட்டிய தாலி கலத்தி பிறரிடத்தில் கொடுத்தால் கூட தவிடு கூட வெங்க முடியாத பஞ்சம், ஒரு தரிகட்ட பஞ்சம் வந்து சேர்ந்தது. இப்பேற்பட்ட பஞ்சம் வந்த காரணத்தினா சரி குடிமக்கள் எல்லாம் வரி கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வல்லரக்க நினைக்கிறா மந்திரி மன்னவா, கஜானா நிலவரம் எப்படி இருக்கு? கஜானா சுத்தமாக இருக்கின்றது மன்னவா. இவன் சொல்றத பார்த்தா கடல் தண்ணி விட்டு கழுவி சுத்தப்படுத்தி இருப்பான் போல. தொடச்சி எடுத்து வச்சிருக்க மன்னவா, க்ளீன் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கிறேன். அடே வரிய வாங்கி கஜானாவை நிரப்புவதை விட்டு விட்டு கஜானா சுத்தமா இருக்குங்கறிய. ஒருத்தருமே வரி கொடுக்கல மன்னவா. இது காலம் வரை ஒருவர் வரி கொடுக்கவில்லையா? கேட்டு பாத்தியா? கேட்டோம்னா ஆனாலும் வரி கொடுக்கவில்லை. உன் முகத்தை பார்த்து எல்லாரும் தரமாட்டேன்னு உன்னை ஏமாத்திட்டாங்களோ? அம்மா, கொஞ்சம் டெரரா கேட்டு பாத்துருக்கலாம்ல. டெரரா நல்ல கொடுங்கோல ஆட்சி பண்ணி கேட்டு பார்த்தேன். அடிதான் தந்தாங்களே தவிர வரி தரல மன்னா. அப்படியா? பாதாள உலக மக்களை நம்ம இனி நமக்கு பிரயோஜனம் இல்லை. அம்மா, அவனை 55 தேசத்து ராஜாக்கள் இருக்கின்றார்களே, சரி அவரிடத்தில் கப்பத்தை வாங்க வேண்டும், சுபமோக வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால சகல அரசுகள் அறியும் வண்ணம் பாதாள மக்களிடத்திலே நான் இருந்த இந்த சகல அரசர்களுக்கும் சரி வல்லரக்கனு கப்பம் கட்ட வேண்டும், கைகட்டி சேவை புரிய வேண்டும். கப்பம் கட்ட தவறிய மன்னவர்கள் யாராக இருந்தாலும் சரி நாட்டை விட்டு காட்டிற்கு விரட்டப்படும் என்ற அறிக்கை பறைச்சாற்றி விட்டு மாறும். இது காவிரி கட்டாணி மந்திரியானவன் அப்படி உயர்ந்த பரப்பிலே வருகிறான். அப்படி அதாகப்பட்டது என்னவென்றால் சொல்லுங்கள், இந்த சிற்றரசர்கள் அத்தனை பேருக்கு வல்லரக்கனுக்கு கப்பம் கட்ட வேண்டும், கை கட்டி வாழ வேண்டும். சரி, அப்படி கப்பம் கட்டி கை கட்டி வாழ தவறாய் மன்னர்கள் யாராக இருந்தாலும் சரி சரி பாதாள சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யப்படும். இது அரசாங்க உத்தரவு. இப்படி 55 தேசத்து மன்னர்கள் அறியும்படியாக ஆங்காங்கே பறைசாற்றினார். பறை ஓசை காதில் கேட்டார்கள் சகல அரசர்களும். சரி, அது விரைவாக ஒன்றாக சேருகின்றார். மன்னர்களே, என்ன அரசர்களே, அரக்கன் கொடுத்த அறிக்கையை பார்த்தீர்களா? கேட்டோம் மன்னா, கேட்டோம். என்ன கேட்டீங்க? கை கட்டி நிக்க வேண்டுமா, கப்பம் கட்ட வேண்டுமா? இல்லை என்றால் சித்திரவதைப்படுவார்களாம். மன்னா, என்ன இப்படிப்பட்ட கொடியவரில் குடநிழலில் வாழ்வதை விட கடுபாய் மொழி வாழுக்கு ஆனக செல்வதே நல்லது என்று நினைக்கிறேன். இது கோழைத்தனம்.
மன்னவா என்ன கோழைத்தன மன்னவா ஆமா நம்ம 55 தேசத்து மன்னர் இருக்கின்றோமே அரக்கன் ஒருவன் தானே நம்முடைய சண்டை செய்யும் படைகள் ஏகப்பட்ட படைகள் வச்சிருக்கின்றோம் யானை படைகள் வச்சிருக்கின்றோம் குதிரை படை வைத்திருக்கிறோம் இந்த படையில எடுத்துட்டு போய் அவன் மீது சண்டைக்கு சென்றால் என்ன மன்னா என்ன சரியான யோசனை ஐயா அம்மா பொடியனுக்கு இவ்வளவு வருவே ஆனா மன்னர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அம்மா கூடி வந்தால் கோடி நன்மை அப்படி யாரா இப்போதைய அவரிடத்தில் இருக்கக்கூடிய ரஜம் கஜம் துரிதம் பராதம் என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகளை திரட்டிக் கொண்டு பாதாள உலகத்துக்கு போருக்கே புறப்படுகிறார். முழங்கட்டு போர் முழக்கம் புறப்படட்டு படைகள் வீரவே அவரிடமிருந்த 4 வகை படைகளை திரட்டிக் கொண்டு வல்லரக்கனுடைய கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். விரைந்திருந்த படைகள் எல்லாம் அதிவிரைவாக வந்து கொண்டிருக்கின்றது. சகல அரசர்களும் அதிவிரைவாக வல்லரக்கன் கோட்டை வந்து வளைந்தார்கள். நிறுத்துங்கள் படைகளை. 4 வகை படைகளும் வல்லரக்கனுடைய கோட்டை வந்து விளைந்தார்கள். வல்லரக்கரோ உப்பரிக்கை நின்று உலாவிக் கொண்டிருக்கிறார். சரி கப்பம் கொண்டு வருவார்கள். கை நிறைய வாங்கி செலவு செய்யலாம், சுபபோக வாழ்க்கை வாழலாம் என்று அப்படியே உல்லாச காத்து வாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி உல்லாச காத்து வாங்கி கொண்டிருக்கும் போது இந்த போர் முழக்கம் அரக்கனுடைய காதலை கேட்டது. அப்படி எட்டி பார்த்தான் பாருங்க. பார்க்கக்கூடிய வேளையிலே குதிரை படைகள் யானை படைகள் எல்லாம் சுற்றி வந்து நிற்குது. சிற்றரசர் கையிலே வில் வாழ் கேடயம் என்று சொல்லக்கூடிய சரி ஆயுதங்கள் ஏந்தி வந்திருப்பதை பார்த்தார். அப்பா இவங்க கப்பம் கொண்டு வருவார்கள் நினைச்ச சண்டாள பாவிகள் சண்டைக்கு வந்திருக்காங்க. இவரை சண்டைக்கு வந்த அரசரோடு எதிர்த்து சண்டை செய்ய வேணுமையானால் நம்முடைய அரண்மனையில் இப்போது அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. வெட்டார் இல்லை, வெட்டார் இல்லை. உதவிப்பட்டை போவதற்கு ஒருவரையும் காணவில்லை. இந்த வல்லரகனானவன் பலவிதமான வரிகளை போட்டு வடித்திருக்கக்கூடிய அவன் 55 தேசத்து ராஜாக்களும் சரி அருகில் மேலும் விடை எடுத்து வரக்கூடிய நேரம் வல்லரக்கு நினைக்கின்றார். என்ன சண்டாள பாவிகள் கப்பம் கொண்டு வாரென்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். சண்டைக்கு வந்தவர்கள் எடுத்து சண்டை செய்வதற்கு நமக்கு ஒரு அண்ணன் உண்டுமா, தம்பி உண்டுமா? இல்லை, நல்ல காலால் படைகள் தான் இருக்கின்றார்களா? இல்லை. ஆடி வந்த அரசரோடு கையில் அகப்படுவோமானால் சக்கையாக கசக்கி விழுந்து எடுத்து விடுவார்களே. சரிதான். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வறுமையாரா நம் முன்போர்கள் தப்பித்து செல்வதற்கு சுரங்கப்பாதை ஒன்று வைத்திருப்பார்களே. நமது கோட்டையில் சுரங்கப்பாதை இருக்க வேண்டும் அல்லவா? சுத்தி சுத்தி வருகிறார், மருள பார்க்கிறார். கண்டான அரண்மனையில் ஒரு சுரங்கப்பாதை. சரி, சுரங்கப்பாதை வழியாக தப்பி ஓடிவிட வேண்டுமே என்று ஆடை நீக்கி அணிகள் நீக்கி அணிந்த பண்ணி முழுதும் நீக்கி வாடை நீக்கி வரிசை நீக்கி வனத்தை நோக்கி மனதை தாக்கி கோட்டை விட்டு வல்லர்கள் கோட்டை விட்டு வல்லர்கள் அவன் கொண்டு கொண்டு தண்ணிலே வார கோட்டை விட்டு வல்லர்கள் கோட்டை விட்டு வல்லர்கள் தண்ணிலே வார
கண்டறிய கல்லை போட வனத்தில் வந்தான் கல்ல போட வனமதியிலே வந்ததொரு வல்லரக்கல் பகவானை தானே பகவானை தானே அவன் மறந்தவோ செய்து வர மாற்றுடைய இந்த சுரங்கபாதை வழியாக வழி நடந்து காகங்கூட கண்டறியாத கல்லைப்புட வனத்திலேயும் வந்து சேதா வந்த வெள்ளக்க நினைக்கிறார் பொன்னிழந்தோம் உற்றார் வரவுகள் எல்லாம் விட்டோம் கதியத்தவனை போல் இந்த கானகத்தில் வந்து இருந்து கொள்வோமானார் விரட்டி அரசர்களை வெல்வதுதான் எப்படி விரட்டிய அரசர்கள் வெல்ல வேண்டுமையானால் நாடி தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி ஜகத்தை ஆள வேண்டும் என்று எத்தரித்தான் இந்த வல்லரைக்கல் அகதை எனும் ஆணவத்தை மாற்றினான் 5 வஞ்சமதங்களை உள்ளடக்கி பகவானை நோக்கி தவமாக போய் அமர்ந்தார் அரக்கனுடைய தவ வலிமை எப்படி வருது பாருங்க காற்றடித்து மணல் பரப்பி நெடி மேல் படர அலை மாட்டில் பூச்சோரிய கதிலே முளை தருகே கதிலே முளை தருகே ஒன்று பக்கம் கொடிகள் வீசே மக்கள் எல்லாம் பாசுபத்து பத்மாசுரன் தவம் இருந்தா அரக்கதையும் தவம் மதுதா மலை அசைந்திடவே செய்யுதவும் போகுதையா செய்யுதவும் போகுதல்லோ சொன்னுடைய கைலாசம் அரக்கனுடைய தவ வலிமை பார்க்கும் போது ஆதி கிடைக்கிற பகவானை நோக்கி தவம் இருந்தான் பாருங்கள் காற்றடித்து மணல் வரப்பி கரையான் முற்று வேல் எழும்புகிறது மாட்டின் முளைத்த மரம் தலைமாட்டில் பூசி வருகிறது 12 வருடங்கள் பகவானை நோக்கி தவம் இருக்க தவ வலிமை கைலாய மாமலையை எட்டுகிறது அந்த கைலாச மாமலையிலே பகவான் பார்வதி எங்கே மறந்தார் என்றால் அத்தகிரி பர்வதமாம் பர்வதமா பர்வதமா அன்னகிரி பர்வதமா பர்வதமா அன்னகிரி பர்வதமா 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 அன்னகிரி பர்வதமா பர்வதமா சொன்னகிரி பர்வதமா சொக்கேட்டாம் பர்வதமா சொக்கேட்டாம் பர்வதத்தில் 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 சொக்கட்டங்கள் ஆடுவார ஆடுவார மாமலையில் சொக்கட்ட பர்வதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பகவான் பார்வதி என்று சொக்கட்ட விளையாடி கொண்டிருக்கிறார் பகவானுக்கு யானை சின்னம் பார்வதிக்கு குதிரை சின்னம் அதில் தினந்தோறும் வெற்றி பெறுவது பகவானுக்கு அம்மா தோல்வியடைவதற்கு பார்வதி அம்மாவுக்கு ஒரு நாளைய தினத்திலேயாவது பகவானை வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி பார்வதியாக அன்னைக்கு ஆட்டத்துல இருவேரும் நல்லபடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே பார்வதி நினைக்கிறான் என்னைக்காவது எப்பமாவது நம்ம கையில மாட்டட்டும் தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது பிடிச்சிடலான்னு பாக்குறேன் நலிகி நலிகி ஓடுறாரு பகவான் இப்படி இருக்கக்கூடிய வேளையில கல்லப்பட வனத்தில் இருந்து தவம் செய்தானே வல்லரக்கன் அவனுடைய தவ வலிமையானது அக்கினி சுவாலையாக கைலாசத்தை முட்டுகிறது பகவான் தன்னுடைய கவனத்தை சத்து திசை திருப்பினார் சபையை பார்த்தாலே அம்மை பார்வதி குதிரை சின்னத்தை எடுத்து யானை மேல் படீர் என்ற அடி கையை கொட்டி கலகல வந்து மகாதேவா உமது யானை அதோ வீழ்ந்து கிடக்கிறது பார்வதி வெற்றி எமக்கு இது வாருங்கள் எங்கே புறப்படுகிறீர்
பார்வதி, அதாவது நான் கள்ளப்படை வனத்தில் என்ன ஒரு பக்தன் தவமான இருக்கிறான். சரி, நான் அவனை சென்று வரம் கொடுக்கிறார் என்று கொஞ்சம் திசை அவன் செல் திருப்பினேன். அந்த சமயத்தில் உன் குதிரை சின்னத்தை யானை சின்னத்தை எடுத்து குதிரை சின்னத்தில் அடித்து விட்டாய். என்ன சொல்றீங்க? யான் குதிரை ஒரு பாருங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா, உங்கள் யானை டொபக்கடீர்னு விழுந்து கிடக்கிறது. அம்மா, நானே வெற்றி கண்டேன். நீ வெற்றி கண்டு விட்டாய். இப்போதே தேவர்கள் வரவழைத்து சரி உங்கள் மூக்கை அறுக்கும் அளவிற்கு இந்த வெற்றி நான் கொண்டாட போகிறேன். பார்வதி, யாரங்கே பாத்தி வைங்கள் அந்த 3 முக்கு ரோட்டில். அப்படி சிவபெருமான் சொல்கிற பார்வதி சுவாமி, உடனடியாக அந்த பக்தனுக்கு சென்று வரம் கொடுத்து விட்டு நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம். சுவாமி, வருகிறேன். நில்லுங்கள் சுவாமி. வருகிறேன்னா எங்க வரீங்க? கடுமையான தவத்தை இருக்கும் பக்தரை பார்க்க போகிறேன் என்று நினைக்கிறேன். உடனே போய் வர்றேன். நானும் வருகிறேனே. பார்வதி, நீ இந்த கையில அமர்ந்து கொள். நான் சென்று அவனுக்கு வரம் கொடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். இறைவா, இது வேறு செல்ல வேண்டாம். சென்று வரத்தை கொடுப்பதை விட அழைத்துவது வரம் கொடுப்பது நல்லது என்று நினைத்து அதுவும் நல்லதுதான். ஆகிட்டு வேண்டாதிகிற பகவான் நந்தி பகவானை வரவழைத்து நந்தி தேவா, என்ன சுவாமி, தாங்க உட கண்டறியாத கல்லைப்பட வடத்திரை சரி நம்மை நோக்கி ஒரு பக்தன் கடும் தவம் இருக்கிறார். அன்னவன் மதி திரும்பதற்கு முன்பே பக்தரை அழைத்து வா என்று உரைத்தார். சுவாமி, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். சரி, ஆனா என் ரூபத்தை பார்த்தீங்களா சுவாமி? மாட்டு முகம் மனித உடல். அம்மா, நான் இந்த ரூபத்தோட அந்த கைலாச மலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைலாச வாசிகள் என்ன தெரியுமா கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? ஐயா நந்தி தேவரே எங்க செல்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஒவ்வொரு ஆளுக்கா பதில் சொல்லிட்டு போக கூட நீங்க சொன்ன நேரமானது எனக்கு தவறிவிடும். ஆகையினால் எனக்கு மாற்று ரூபம் தாருங்கள் சுவாமி. நான் செஞ்சு இதை அழைத்து வருகிறேன். நந்தி தேவா, பக்தரை அழைத்து வரும் நேரம் வரை எந்த சொரூபம் வேணுமானாலும் சரி, சரி, நினைத்த சொரூபம் கிடைக்கும் சென்று வா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகிட்டு வேண்டாது கிடைக்கிற பகவானை அடி தொழுது நல்ல உடைய நீந்து கமண்டலத்தை கையிலெடுத்த நல்ல கமண்டலமோ திருமொழி வந்தான் எடுத்து கைலாச மலை கடந்து கடுக நம்பி வாராரே. கைலாச மலை கடந்து கடுக நந்தி வாராரே. காகமேத கண்டறிய கல்லை கூட பரமதிரே கடுக நம்பி மந்தல்லவோ அல்லரக்கந்தவனிலையில் வந்து கண்ட நந்தி தேவன் அந்தனாக பிடிபடுத்து குந்து குமடு சத்திர சாவடி எல்லாம் கடந்து கூட கண்டறியாத கல்லைப்புட வரத்திலே வந்து சேர்ந்தார். இங்கு வந்து பார்க்கக்கூடிய நேரம் ஒரு கரையான் முற்றுக்குள் இருந்து ஓம் நமச்சிவாய் என்ற மந்திர ரிங்காரமாக கேட்கிறது. இந்த முற்றுக்குள் தான் பகவான் நினைத்து தவத்தை செய்து வருகிறான் பக்தன். கைதின் எழுப்புவோமானால் கலக்கப்பட்டு விடுவான். பக்தனை நிலைப்புவானால் பக்தனை அழைக்க வேண்டுமே யாரா? ஆனால் ஒரு ஆதை கிடைக்கிற பகவான் நினைத்து தேவகானம் பாட சரி மகுடி கேட்ட நாகம் போல் முதலுக்குள் தலை உற்று பார்க்கிறார். அந்த நாகம் வந்திருப்பதை கண்டபோது பகவான் வந்து விட்டார் என்று ஓடோடி வந்து காலில் விழுந்து வணங்குகிறார். பக்தனே, உன் தவமானது முற்றியடைந்து விட்டது, புறப்படி என்னோட கைலாயம் என்று உரைத்தார். அரக்கனும் நந்திமாக வழிநடந்து குமடு சத்திர சாவடி எல்லாம் கடந்து தேவலோக விளப்பமெல்லாம் அறிந்து தேவலோக புதுமை கண்டறிந்து கண்டான நல்ல செய்வ கைலாசம் தன்னை கைலாசம் தன்னை காலத்தல்லார் வகை ஓலை கலீதே உண்டாக்கப்பட்டதொரு புதுமைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளோரை உரைகேளும் ஐயா. நாரண நான்முக நாரத வால்முனி நலமான மயிலேறி திசை போன முறைகள் முகவனும் காளியும் பாரணி கலையேறு நாமகள் பூமகள் ரஞ்சனை வெந்தது ரஞ்சன குமரி ஆட்டம்பெற வந்த வல்லர்கள் ஆனதொர் கைலாச மலையை கண்டான் நீனோம் இல்லாத கைலாசத்தில் ஈஸ்வரர் பார்வதி ஏகமயமாய் கொலுவாய் அமர்ந்தாரே. பிரசுடும் பெருமானை அன்னவன் மதி திருமதுக்கு முன்பே அழைத்து வந்தேன்.
அரக்கரைக்கு நந்திக்கு நன்றி தெரிவித்தார் பக்தா. 12 வருடம் நினைத்து தவம் இருந்தாயே, என்ன வர வேண்டும் சாமி? அவனை 55 தேசத்து ராஜாக்களுக்கு அதிபதியாகவே ஆண்டிருந்த அண்டை அரசர்கள் என்னோடு சண்டைக்கு வந்து நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். விரட்டி அரசர்கள் வெல்வதற்கால் தூண்டு விரலால் துடிக்க வந்தாரும் என்று கேட்டார். தளபதியில் உணர்ந்துடல் படிவிட தந்தே நீ கேட்ட வரம் என்று உரைத்தார். 18 விதமான தாளமேளங்கள் தன்னைத்தானே தட்டி முழங்கிக் கொண்டிருக்கிறார். வரம் என்பதை காதில் கேட்ட போது வங்க மட்டும் வணங்கி நின்றான். வணங்கி பின்னே வந்து விட்டான், வந்து விட்டான். வணங்கி நின்றான், வணங்கி நின்றான், வணங்கி நின்றான். வந்து விட்டான், வந்து விட்டான். கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான், குனிந்து நின்றான். கொடுத்த பின்னே வந்து விட்டான், வந்து விட்டான். கொடுத்த பின்னே வந்து விட்டான், வந்து விட்டான். ஈசன் தந்தேன் என்று சொன்னாரோ இல்லை, ஆடினான் பாடினான் அந்த இடத்தை விட்டு வந்து கொண்டிருக்கிறார். அறிந்தார் என் பெருமாளாகிய மகாவிஷ்ணு இவனை இப்படியே விட்டு விட்டோமானா அகில உலகத்தையுமே அழித்து விடுவான் என்று சொல்லி இவனை ஒரு சோதனை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு வயோதிக கிழவனாக அரக்கனுடைய கவனத்தை திசை திருப்பினார். தந்தவரை சோதிக்க வேண்டும் என்று தூண்டு விரல் நீட்டிக்கொண்டு கைலாய மாமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அரக்கன் வருவதை பார்த்த தேவாதி தேவர்கள் வானவரும் ஓட்டினார், மறையவர்கள் ஓட்டினார். வானவரும் ஓட்டினார், மறையவரும் ஓட்டினார். மலையில் ஆதித்த சந்திரன் ஓடினார். தானவரும் ஓடினார், திரௌபதிகள் ஓடினார். சத்தூரு சங்கரனு சண்முக ஓடினார். கண்ண பச்சி வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார். பச்சி வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார். வாக்கு நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். வள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி முருகன் ஓடினார். வள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி முருகன் ஓடினார். அம்மைகள் தன்னை விட்டு ஐங்கரனும் ஓடினார். கையில விட்டு அனைவரும் ஓடலிட்டாரே. இந்த கைலாச மாமலையில் அத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்க அரிதாரா அதிகரை கேட்ட பகவான் நிஜம் அங்கிருக்க நிழல் எடுத்து ஓட விடுகிறார். நிழல் ஓடுவதை கண்டான் இந்த வல்லரேக்கன். அரணை நெல்லு சிவனை நெல்லும் நெல்லும் என்று விரட்டி வருகிறார். ஆதிகரை கேட்ட பகவானோ 33 தேவாதி தேவரை ஒரு பூங்காவனமாக சமைத்து ஒரு நாகநந்தி மலரில் பகவான் சிவலிங்கமாக போய் மறைந்தார். இவர் இங்கு இருக்கக்கூடிய நேரம் வல்லரக்கனானவள் கொடுத்தவரம் தேடிக்க வேண்டும் என்ற 6 மரகவானை தேடிக்கொண்டிருக்கிறார். பகவானோ அவை இங்கு ஆக்க வேண்டுமானால் அச்சுதன் மறந்தாமன் ஒருவர் தானே உண்டு. வாசுதேவன் இங்கு என்று நினைக்க ஆயர்வாடி வட்டடத்தினை நந்துக்கோடைக்கு யசோதைக்கு வெள்ளையாகவே வளர்ந்து ஆடு மாடுகள் சாய்த்த பெருமாள் இங்கே வருகிற பாருங்கள். பசுக்களை திரட்டியல்லோ திரட்டியல்லோ போல நடுமாறும் புறப்படுவார். பசுக்களை திரட்டியல்லோ திரட்டியல்லோ பெருமாளும் புறப்படுவார். சுழத்துவார் ஓடி போவார், ஓடி போவார். நடுவாய் வந்தாலும் பதற மாட்டார். சின்ன செட்டையில் இருந்து கொண்டே சோதிஷங்கள் வாசி பாரா. சின்ன செட்டையில் இருந்து கொண்டு ஆடு மாடுகளை ஆற்றங்கரையில் வந்து நிற்கிறார். அரிதார அதிகரை கிட பகவான் மாயவன் வந்தார் என்று அவையும் என்று ஐயனுடைய காலில் விழுந்தார். மாப்பிள்ளை அரைக்கடு கொடுத்தவரம் மறித்துத்தார் என்று சொல்ல பகவானை ஒரு கோநாடியாக வடிவெடுத்த ஆடு மாடுகள் அமைத்திருக்க கொடுத்தவரம் மறிக்க வேண்டும் என்று எம்பெருமாள் இப்படி வருகிற பாருங்க. கொண்டல் வண்ண தன்னுடலை சொர்வமாரியே சொர்வமாரியே கோசலையால் வெத்தமாக கோலம் கொள்வாரா. கொண்டவர்ணன் தன்னுடலை சொர்வமாரியே சொர்வமாரியே கோசலையால் பெற்ற மகன் கோலம் கொள்வாரா. அண்டர்கள் தேவர்களும் ஆனந்தமாக ஆனந்தமாக சுதனாரியத்தை பர்வத்தை பெறுபவா.
விசேஷமானதொரு பேத நல்லாதே பேரு நல்லா இருக்கு விசேஷங்கள் வராமலே போல் படிகள் சொல்லுவாரா பெருமானதுல பேரு நல்லா இருக்கு பேத நல்லாதே சிவந்து வராமல் வரியன் லட்சம் முறை மடந்தையாக வடிவெடுக்க சரி. வங்கி கண்ணும் அதிமயங்கினான் இந்த வல்லரைக்கல் எதிரிடத்து என்னோடு வாழ்வதற்கு வா என்று நினைக்கிறார். சரிதான். என்னோடு வாழ பெருமானால் ஒரு சத்தியம் செய்ததா என்று கேட்டபோது என்ன சத்தியம் தான் என்ன சத்தியம் தான் எந்திலேயே செய்ததாரே செய்து தாரே எதிலே கையிடவோ இந்த மதில் ஏறிடவோ ஐயவன பாம்படைத்த குடத்தில் கையிடவோ அந்த நல்ல தளமதியிலே ஆனையிட போக வேண்டாம் இந்த ஒரு சத்தியம் தான் கரவே சொல்லுகிறேன் மூன்று விரதனை எடுத்து புகையரு நான்கானே கையாமல் தொண்டையிலே இருங்கள் சத்தியம் தான் அதுங்கர் வல்லரக்கல் அறியாமல் கையெடுத்து தோண்டு விரல் அடுத்ததிலே தொட்டிடவே நடுவேன் தலையிட்டு கொடுவான் கடலில் போய் விழுந்திடமாமே மொட்டியா எல்லும் அவன் செய்த கொட்டு மொட்டி ஆயிரம் அவன் செய்த கொட்டு மொழி கோவி தல்லை கடல் நீரில் போய்வில்லை வீல் கடைகளில் மேல் விலை போய்வில்லை அடுமுட்ட சேடனம் ஆயிரமாக சேரவும் ஆயிரமாக மல்லை போலே விழுகிற ஓசை மல்ல போல வில்லுகிற ஓசை துந்தமி கடலிலே போய்வில்லை கடலிலே போய்வில்லை தந்தை கொள்ளைகள் தன்னையும் விட்டு நடுமால் கோலம் எடுத்தாடி நடந்தாரே என்னோடு பேசமற்ற வெந்துதனை என்ன பாரடையில் ஆள ஒரு பாலகன் ஆபடையும் என்றார் ஆளான நாளையிலே நல்ல சனி வாரத்திலே பங்குனி வாழ் உத்திரத்தில் 17ஆம் தேதியிலே சனி வாரத்திலே நல்ல பௌர்ணமியில் ஆசாயன் பெரும் படையோடு வந்து பிறந்தாரே ஐயன் சாஸ்தா ஐயன் பிறக்க உள்ள வேப்படை தானே பிறக்க வலது புறத்தானோடு காரல் வளையல்காரன் பந்தகாரனோடு அந்த முன்னோடி முருகனோடு குதிரை காலாலோ காபாலக்காரி நிர்வாக கொண்டைக்காரி மனாகுரம்மனோடு பதலை சக்கியுமா காரல் வளையல்காரன் வடக்குவாடு சாஸ்தாவோடு செல்லும் பச்சையும் இறந்திடுமா ஐயனார் வெறும் படையோடு வந்து பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்த போது அம்மையுமை பார்வதியா ஐயன் வந்து உகந்து பெற்ற ஒரு பல போலே வேட்டையாட புறப்படுவார் வேட்டையாட வேணுமென்று வேட்டுவாரை வரவழைத்து நம்பிக்கை சொல்வார் மாசத்திலே கட்டுகிற ஓடுனாயோ கடலை உருட்டனாயோ அல்பாரை கொள்ளனாயோ ஓடுனாயோ முறி கொள்ளனாயோ இப்படியே நாய் வண்ணங்கள் என்ன ஒண்ணு தொலையாது தன் பிடித்து ஐயனார் மலை ஏறி வேட்டை ஆடிடுவாரு நாயை பிடி
நாயன பிடிபிடி பிடிபிடி கருவா பிடிபிடி பிடிபிடி அம்மா பிடிபிடி திருப்பதிகளையே வீரா பிடிபிடி வீரா பிடிபிடி பிடிபிடி மதையா பிடிபிடி பிடிபிடி மலையா பிடிபிடி கிளிகளையே வீரா பிடிபிடி கிளியே வீரா பிடிபிடி நாங்கள் தானே சென்று நாங்கள் தானே சென்று கடிச்சிடுவாரே சரித்திரமாவே நாலு பக்கம் வலையும் கட்டி நாலு பக்கம் வலையும் கட்டி கடுவேகம் பாலம் வைத்தார் கடுவேகம் பாலம் வைத்தார் ஆறுமெல்லாம் வேடுவரே ஆடுமெல்லாம் வேடுவரே தலைமிருகோ கலையும் வென்றார் தலைமிருகோ கலையும் வென்றார் தலையில் விட்டு மிருகமெல்லாம் நல்லையதா கொத்தவாரா தலையில் பட்டு மிருகமெல்லாம் நல்லையத்தால் கொத்துவாரா உள்ளாந்தோ வலையில் பட்டு உள்ளாந்தோ வலையில் படு குருவி வலையில் பட்டு குருவி வலையில் படு காதல்க ஊதாரிகளோ காதல்க ஊதாரிகளோ பாதுகொடுமாரிகளோ வலையில் படுவதையா படுவாயும் படுவையா வலையில் விட்டு மிருகமெல்லாம் தலையில் பட்ட மிருகமெல்லாம் நல்லையத்தால் குத்துவாரா நல்லையத்தால் கொத்துவாரா வேலை திரும்ப மாட்டோம் திரும்ப மட்டும் மறுமலையில் வேட்டையாடி மலையில் திரும்ப மட்டும் திரும்ப மாட்டோம் மலையில் வேட்டையாடி பத்து வேளை திரும்ப மாட்டோம் வெள்ளை திரும்ப மட்டும் மலையில் வேட்டையாடி மலையில் வேட்டையாடி எங்கா சோலையிலோ எங்கா சோலையிலோ ஆரியங்கா சோலையிலோ ஆரியங்கா சோலையிலோ இந்த வெள்ளி மலைதனிலோ இந்த விதி மலையதிலோ இந்த வெள்ளி மலைதனிலோ இந்த வெள்ளி மலையதிலோ வேட்டையாடி ஐயனாரோ ஐயனாரும் உடனே ஏகி வாரா வேட்டையாடி ஐயனாரும் ஐயனாரோ மலையில் வருவாரோ வெண்டின வரத்தினோடு மைக்க மூகள் ஐயனாரோ நரத்தனோடு விட்டமில்ல ஐயனாரும் நடந்து புறப்படுவோம் பறந்த ஐயனோடு பறந்து புறப்படுவான் அரங்கன ஐயனாரே கொண்டு வந்த ஐயகாட்சி பாட்டையும் போடமோ வந்த ஐயனார் படையும் புறப்படுமா போது ஆடி வர்ற மனப்போடு தப்பு கொட்டு ஆடி வர மனப்போது தப்பு கட்டு ஆட்டு வாட்டு போது தாரு ஆன தட்டி காவர்களோ விட்டகாரோ ஆனவீரிகாரர்களோ புறமோ எப்புறமோ ஒப்புறமோ சொல்லுவாரே படை நடுவே சுத்த வீழ ஐயனாரோ அந்த மீனே பவனி ஏறி அங்கே பவனி வர மாறி மீனேறி அங்கே பவனி வர ஆகாயம் பறந்தார் போலே இப்படியே ஐயனாரோ இன்பமாக வழிநடந்தே எட்டில் ஒரு எட்டமுகள் ஐயனாரோ ஐயமுடனே வந்தல்லவோ ஆண்டில் வரத்தோடு சேனா பூமி எல்லாம் உடனே போக வேண்டும் என்று சொல்லி ஐயனாரோ ஐயனாரோ வருவட்டையும் ஆதத்தை வருவட்டையும் எதிர்த்து வருவட்டையும் எட்டமுகள் ஐயனாரோ உடல் வழி நடந்திடுவாரே கைத்தாரே லக்கம் பொண்ணு மாற சென்னை